அப்பா கிட்ட அடிக்கடி பேசக்கூடிய வாய்ப்பு கூட ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை ஏற்பட்டாலே பெரிய விஷயமாக இருக்கும். ஆனா அன்பு நிறைய கிடைச்சது, பாசம் நிறைய கிடைச்சது, கண்டிப்பு அதோட அழகா கிடைச்சது. இது எல்லாம் கிடைத்து வளர்ந்து வந்து உங்க முன்னால் நிற்கும் பொழுது நான் சொல்லணும், சாதாரணமான உங்களை மாதிரி இன்ஜினியரிங் காலேஜ் ஸ்டூடெண்ட் கூட கிடையாது. பிஎஸ்சி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படிக்கக்கூடிய குழந்தை. இங்க கலை அறிவியல் கல்லூரியில் இருக்கக்கூடிய முதல்வரும் இருக்கிறதுனால நான் இதை உங்க கூட பகிர்ந்துக்கிறதுன்னு ரொம்ப ஆசைப்படுறேன். பிஎஸ்சி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லா குழந்தைங்களும் பார்க்கறதுக்கு ஒரே ஜாடையா தான் இருப்பீங்க. அப்பா அம்மா ஜாடையை நீங்க கொண்டிருந்தாலும் ஆசிரியர் இங்கிருந்து பார்க்கும் பொழுது எல்லா முகமும் 18 வயசுல ஒரே ஜாடை தான். முதல் நாள் எல்லா முகங்களையும் ஒரே கவலை தான், ஒரே மாதிரி சலிப்பு தான், ஒரே மாதிரி ஆச்சரியம் தான், ஒரே மாதிரி ஆர்வம் தான், ஒரே மாதிரி சாதிக்கணுங்கிற எண்ணமும் தான். எல்லாம் பார்க்கக்கூடிய பரிச்சயமான ஒரு முகம், இணக்கமான ஒரு முகம். நான் இதை செஞ்சு காட்டணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு கண்கள்ல மட்டும் நெருப்பு இருக்கக்கூடிய ஒரு குழந்தை வந்து நின்று அடுத்த எனக்கு பெரிய சந்தோஷம். வா அப்படின்னு சொன்ன உடனே வந்தேன் அப்படின்னு சொல்ற மாதிரி ஏதோ விளக்க தேய்ச்சா வரக்கூடிய குட்டி பூத மாதிரி வந்து பக்கத்துல நின்னாச்சு. வந்து எனக்கு முடிஞ்சது நான் சொல்றேன் மிஸ், அவ்வளவுதான். மிஸ் தான், இன்னும் மேம் வரல. ஏன்னா பள்ளிக்கூடத்துல இன்னும் மிஸ் கல்லூரிக்கு வந்தாதான் மேமா மாறும். இன்னும் அந்த மாற்றம் கூட வரல. வாங்கி அங்க இருக்கக்கூடிய அண்ணா கிட்டையும் அக்கா கிட்டையும் புத்தகத்தை வாங்கி 5 மணி வரைக்கும் அம்மாவும் அப்பாவும் என்ன தேட மாட்டாங்க. அதுக்கப்புறம் தான் போய் இந்த வரட்டி தட்டி தொழுவத்தெல்லாம் கழுவணும். அது வரைக்கும் 4:45 பஸ், அதுலயும் எனக்கு பஸ் பாஸ் இருக்கு. அந்த பஸ்ல போனேன்னா த்ரூவா போயிடலாம் வீட்டுக்கு. அது வரைக்கும் நான் லைப்ரரியில உட்கார்றேன். நான் எங்க போகணும் என்ன பார்க்கணும்னு சொல்லுங்க. லைப்ரரிக்குள்ள நான் போனது கிடையாது. மீண்டும் 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 அத்தனை பேருடைய சிரிப்பையும் காலுக்கு போட்ட மெத்த மாதிரி ஏறி நடந்து 5வது செமஸ்டர் முடியும் பொழுது she got shortlisted. எதுல? CTSல. உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் படிக்க பார்க்க பரவசப்படுத்துகிறது கிங் 24x7 ஆப். டவுன்லோட் கிங் 24x7. பெருங்கருணையுள்ள இறைவன் அவரவர்கள் சாப்பிடக்கூடிய உணவுல ஒவ்வொரு பருக்கை அரிசியிலையும் பெயர் எழுதி வைப்பான் அப்படிங்கிறது எவ்வளவு சத்தியமோ அதே அளவு சத்தியம். ஒவ்வொரு வினாடி பொழுதும் நீங்க யாரை சந்திக்க போறீங்க, ஒவ்வொரு வினாடியும் எப்படி செலவழிக்க போறீங்க, யார் கூட செலவழிக்க போறீங்க, எதுக்காக செலவழிக்க போறீங்க, இது அத்தனையுமே நிமித்தங்களாக மீண்டும் மீண்டும் இறைவன் எழுதிதான் கொடுத்திருக்காரு. அப்போ கோவில்ல போய் நீங்க கேட்கறதுக்கு தெய்வத்துக்கிட்ட எதுவும் இல்லை. ஆண்டவா எனக்கு அறிவு கொடு, காதுகிட்ட மிக மென்மையாக ஒரு குரல் கேட்கும், கொடுத்துருக்கேனேப்பா. ஆண்டவா என் மனதுல அன்பு கொடு, ஆஹா கை கொள்ளாத அளவு அன்பு கொடுத்துருக்கேனே. ஆண்டவா எனக்கு எல்லாவற்றையும் பகுந்து அறிந்து கொள்ளக்கூடிய அந்த பக்குவத்தை கொடு, ஆஹா அதுவும் கொடுத்துருக்கேனே. பொறுமையை கொடு, கொடுத்துருக்கேனே. நேசத்தை கொடு, கொடுத்துருக்கேனே. இது எல்லாம் கிடைத்ததுக்கு அப்புறமா ஆண்டவங்கிட்ட போய் நிற்கிறது எதுக்கு தெரியுமா? இதெல்லாம் எனக்கு கிடைச்சிருக்கு அப்படிங்கிற அறிவை முதல்ல எனக்கு கொடு. ஒவ்வொரு முறையும் உங்ககிட்ட வந்து கேட்கும் பொழுது ஏதோ எனக்கு நீ கொடுக்காத விஷயத்த கேட்கிறேன், கொடுக்காத விஷயத்த கேட்கிறேன் அப்படின்னு இல்லை. எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கு. எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்குங்கக்கூடிய பக்குவம் மட்டும்தான் பாதி மறைந்தும் பாதி தெரிந்தும் இருக்கு. ரொம்ப சின்ன குழந்தைங்களா தான் உள்ள வந்திருக்கீங்க. 17-18 வயசு. இங்கிருந்து பார்க்கும்பொழுது எத்தனை விவரம் இருந்துற போகுது? ஒரு 58-59 வயதான ஒரு பெண்மணியாக பார்க்கும்போது ரொம்ப பிஞ்சு குழந்தைங்க. தாய் தகப்பனு கூட உட்காந்துருக்கீங்க, ஆசிரியர் பெருமக்கள் எல்லாம் கூட உட்காந்துருக்கீங்க. அடிக்கடி இந்த குழந்தைங்க கிட்ட சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை இருக்கு, எங்க காலத்துல எங்க காலத்துல அப்படின்னு சொல்லி. இந்த நிமிடம் ஒன்னு சத்தியமா புரிந்து கொள்ளும். 22ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 2017 இந்த நிமிடத்தில் சத்தியமாக இருக்கக்கூடிய 16, 17, 18 வயது உள்ள குழந்தைகள் அல்ல நம் காலத்தில் நாம் இருந்த குழந்தைகள். கணிசமான மாற்றத்துக்குள்ள வந்திருக்காங்க, கடுமையான மாற்றத்துக்குள்ள வந்திருக்காங்க. திரும்பின பக்கம் எல்லாம் நீ உருப்பட்டுடுவியா பாத்துறேன், உருப்பட்டுடுவியா பாத்துருவேன், கண்ணுக்கு தெரிந்தும் தெரியாமலும் இருக்கக்கூடிய கத்தியோடும் கொடுவாளோடும் சமுதாயம் அவர்களை எதிர்கொண்டு நிற்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் தாய் தகப்பன் ஒரு பக்கம், ஆசிரியர் ஒரு பக்கம், குழந்தைகள் ஒரு பக்கமா இருக்கக்கூடிய இந்த சபையில விதைக்கிறதுக்காக நான் கொண்டு வந்த விதைகள் கண்டிப்பாக உங்க உள்ளங்கையை பிரிச்சு உங்க கண்ணை பார்த்து கொடுத்துட்டு தான் போக போறேன். சில சமயம் விதைகள் போகிற போக்குல உதுத்துட்டு நீங்க போகலாம். சில சமயம் நாம் வீசும் பொழுது வயல்ல மண்ணில் விழுந்ததுன்னு நினைச்சது வரப்புல கூட விழலாம், பாறைகளோட இடுக்குல விழலாம். ஆனாலும் உங்க மனசுல இந்த விதைகள் விழுந்திருக்கு அப்படின்னா கண்டிப்பா காப்பாற்ற வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கு. 2017 4 வருடங்கள் கூட்டி தான் நான் இங்க பாக்குறேன் உங்களை. ரொம்ப கடினமான பாதைக்குள்ள நீங்க போறது எவ்வளவு சத்தியமோ அவ்வளோ சத்தியம். சரியான காலகட்டத்துல ஆண்டவன் தேர்ந்தெடுத்து உங்களை படைச்சிருக்கான். ஆமாம், வரக்கூடிய பாதையில கல் இருக்கு, முள் இருக்கு, பள்ளம் இருக்கு, மேடு இருக்கு, எல்லாம் இருக்கு. இதெல்லாம் இருந்தாதான் அதுக்கு பேரு பாதை. ஆனாலும் உங்களுக்கு முன்னால வந்த தலைமுறை கண்டிப்பாக தன்னுடைய விரல் நுனிகள்ல ரத்தம் கசிய கசிய குமிஞ்சு எடுத்திருக்காங்க. When the chairman made a beautiful mention, நீங்கெல்லாம் வருவீங்கன்னு எதிர்பார்த்து எல்லாவற்றையும் தயார் நிலையில் நாங்கள் கொண்டு வந்து வச்சிருக்கோம். ஒரு கடைக்குள்ள போறீங்க, உங்களுடைய அளவுகளை சொல்றீங்க, தயார் நிலையில் ஆயத்த நிலையில் இருக்கக்கூடிய ஆடையை வாங்கிக்கிற மாதிரி
ஒரு உணவு விடுதிக்குள்ளே போறீங்க, உங்க பசியை சொல்றீங்க, உங்களுடைய மெனுவை கேட்குறீங்க, என்னன்னு பார்த்து உணவு வாங்கி எடுக்கிற மாதிரி கல்வியை மிக அழகாக they have packaged everything. நீங்க வருவீங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்போட கல்லூரியினுடைய வாசல் கதவுகள் திறந்திருக்கு. பிசிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய கட்டமைப்புகள் மிக நேர்த்தியாக இருக்கு. இன்டெலெக்சுவல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆசிரியர் பெருமக்களும் அது போக அறிவு கிடைக்கக்கூடிய கருவூலங்களான உங்களுடைய நூலகங்களும் நூலகங்கள் இருக்கக்கூடிய பொக்கிஷங்களாக புத்தகங்கள் மட்டும் அல்ல, நெட் மட்டும் இல்ல, எல்லாமே உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. இப்போ வந்து இதை எடுத்து பயன்படுத்தணும். மேடையில் வந்து நிற்கும் பொழுதெல்லாம், ஒரு அரங்கத்தை பார்க்கும் பொழுது, அரங்கத்தில் இருக்கக்கூடிய நபர்களை பார்க்கும் பொழுதெல்லாம் என் வணக்கத்தோட சில பேருக்கு நான் ஒரு நன்றி ஒன்று சொல்வேன். நீங்க இருக்கக்கூடியது 2017 எவ்வளவு சத்தியமோ அவ்வளவு சத்தியம். நான் படித்து இதே மாதிரி ஒரு 18 வயதுல ஒரு கல்லூரிக்குள்ள போகலாம் அப்படின்னு கால் எடுத்து வைக்கும் போது அது 1975 76. தாய் தகப்பன் இப்ப கூட வந்து உட்கார்ந்தது கிடையாது. ஆசிரியர்கள் விரல் பிடிக்காத குழந்தைக்கு கையை கொடுத்து கை பிடிக்காத குழந்தைய தூக்கி இடுப்புல வச்சுக்கிட்டு அங்கேயும் உட்காராம நழுவிருமோங்கிற பயந்த குழந்தைய தூக்கி தோல்ல வச்சுட்டு போன காலங்கள் அல்ல. ஆசிரியர்கள் ஆசிரியர்களாக இருப்பார்கள். எங்களுக்கு பசி எடுத்தா நாங்களா போய் கேட்டு வாங்கணும் அப்படிங்கக்கூடிய சூழ்நிலை. ஒத்த குழந்தையோ ரெட்ட குழந்தையோ இருக்கக்கூடிய குடும்பங்கள் கிடையாது. குறைந்தபட்சம் 3 4 இருக்கும். அப்பா கிட்ட அடிக்கடி பேசக்கூடிய வாய்ப்பு கூட ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை ஏற்பட்டாலே பெரிய விஷயமாக இருக்கும். ஆனா அன்பு நிறைய கிடைச்சது, பாசம் நிறைய கிடைச்சது, கண்டிப்பு அதோட அழகா கிடைச்சது. இது எல்லாம் கிடைத்து வளர்ந்து வந்து உங்க முன்னால் நிற்கும் பொழுது நான் சொல்லணும், இங்கே உங்க முன்னால என்னை நிறுத்தி என்னை பத்தின ஒரு சின்ன அறிமுகமும் ஒருத்தர் கொடுக்கும் பொழுது எங்கேயோ பார்த்துட்டு நான் உட்கார்ந்துருந்தது எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு எனக்கு தெரியாது. தலைக்குள்ள ரொம்ப ரொம்ப வேகமாக ஒரு ஃப்ளாஷ்பேக் ஓடிட்டு இருந்தது. இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து நிறுத்தணும் அப்படின்னு சொன்னா என்னுடைய மூத்த தலைமுறை எத்தனை பெரிய தியாகங்களை செஞ்சு ஒன்னு ஒரு பல்லக்குல தூக்கி உட்காத்தி வச்சு நாங்க தூக்கணும்னு ஆசைப்படுறோம் அப்படின்னு ஒரு உறுதி எடுத்திருந்தா மட்டும்தானே என்னால வந்து நிற்க முடியும். என்னுடைய தாய் எவ்வளோ பெரிய தியாகங்கள் செஞ்சிருப்பா, தந்தை எவ்வளோ பெரிய தியாகங்கள் செஞ்சிருப்பாங்க. போதும் போதும் படிச்சது போதும், 10ஆம் கிளாஸ் 11ஆம் கிளாஸ் அதுக்கு மேலெல்லாம் ஒன்றும் வேணாம், அதுக்கு மேலே படிச்சா அதுக்கு மேலே ஒரு மாப்பிள்ளை தேடணும் அப்படின்னு எல்லாம் பக்கத்தில் வந்து காதில் மீண்டும் மீண்டும் சொல்லிட்டு இருந்த அத்தையும் சித்தியும் மாமியும் ஒரு பக்கத்தால் தள்ளிட்டு என்ன வேணும்ப்பா, படிக்கணும்னு ஆசைப்படுறா, விடுங்கப்பா, அதுக்கு மேலே என்ன, அவள் வளர்ந்து வர காலத்தில் பார்க்கலாம் அப்படின்னு அந்த ஒரு நிமிடம் சொன்ன பெற்றோர்கள் சொன்ன அடுத்த நிமிஷம் சரி சரி என்னமோ ஆசைப்படுறா படிக்கவை அப்படின்னு சொன்னவங்க. கல்லூரிக்குள்ள போகும்போது கால் தடுமாறிடுமோ அப்படிங்கும் பொழுதெல்லாம் கையை கொடுத்து நின்ன ஆசிரியர்கள். அந்த காரிடார்ல போகும்போது எனக்கு பாடம் எடுக்காத ஆசிரியர்களாக கூட இருக்கலாம், ஆனா என் முகத்துல இருக்கக்கூடிய குழப்பத்தை பார்த்து பக்கத்துல வந்து என்ன வாழ்க்கைன்னு அப்படிதான் இருக்கும், பரவாயில்ல வா, கையை ஊனி கரணம் பாஞ்சு தாண்டி வந்துடுப்பா, பெண்களுக்கும் ஆண்களுக்கும் கல்வி கொடுக்கணும்னு இந்த நாடு எவ்வளோ பெரிய பாடுபட்டிருக்கு அப்படின்னு சொன்ன அந்த முகம் தெரியாத முகவரி தெரியாத அந்த நபர்கள் மீண்டும் வாழ்க்கையில் நான் சந்திக்க கூட முடியாத என்னுடைய ஆசிரியர்கள் எத்தனை பெரிய தியாகத்தை செய்திருந்தால் மட்டும்தானே 22ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 2017 உங்க முன்னாலே என்ன நிற்கக்கூடிய தகுதியை என்னால் வளர்த்துக்க முடியும். இதே தான் உங்க எல்லாருக்கும். எத்தனையோ பெரிய தியாகங்கள் காலடியில் ஒரு சிகப்பு கம்பளமாக விரிக்கப்பட்டா மட்டும்தான் அடுத்த தலைமுறை கால் ஊனி பதிஞ்சு நடக்க முடியும். கல்லாவும் முள்ளாவும் மேடாவும் பள்ளமாகவும் விட்டுருந்தாங்க அப்படின்னு சொன்னா கல்லூரி கதவுகள் அப்படின்னு ஒன்று திறந்திருக்காது. ஒரு கல்லூரி கதவை திறக்கும் பொழுது எல்லாம் மாணவ சமுதாயத்திற்கான வரவேற்பங்க காத்துட்டு இருக்கு. மேத்தா அப்படிங்கக்கூடிய மிகப்பெரிய கவிஞர் ரொம்ப அழகா சொல்வாரு, எழுத்து விதைகளை இதய மண்ணில் தூவினால் செழித்து வளருவது தனி மனிதன் அல்ல ஒரு சமுதாயம் அப்படின்னு சொல்வார். ஒரு சமுதாயம் வளரணும் அப்படின்னு சொன்னா அந்த மனதை உழுது பண்படுத்தி எழுத்து விதைகளை இதய மண்ணில் தூவினால், நான் அந்த எழுத்து விதைகளைங்கிறத கொஞ்சம் நகர்த்திட்டு கல்வி விதைகளை இதய மண்ணில் தூவினால் செழித்து வளர்வது ஒரு தனி மனிதன் அல்ல ஒரு சமுதாயம். அப்போ எதிர்காலத்துல வந்து நிற்கக்கூடிய ஒரு சமுதாயத்தை மிக மிக பெரிய மரியாதையோடையும் பயபக்தியோடையும் நான் முன்னின்று பேசுறதுக்காக வந்திருக்கேன். அந்த தியாகங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய நன்றியை மனதளவில் என்னைக்குமே வச்சுக்கோங்க. அடுத்த பெரிய ஒரு நன்றி யாருக்கு சொல்லணும் தெரியுமா? இயற்கைக்கு சொல்லணும். இயற்கையினுடைய மிகப்பெரிய நியதி விதைகள் ஒரு நாளும் ஜீரணிக்கப்படுவதற்காக அல்ல. நீங்க விதையை ஊற வச்சு வேக வச்சு சமைச்சு அரிசியாவோ பருப்பாவோ நீங்க சாப்பிட்டு உணவாக கொள்றதை பத்தி நான் பேசவே இல்லை. விதையாக நீங்க உட்கொண்டீங்க அப்படின்னு சொன்னா அது கண்டிப்பாக நம்மளுடைய மலமாக அது வெளியில போயிடும். அது பறவை உண்டாலும் சரி விலங்கு உண்டாலும் சரி, விதைகள் அடுத்த தலைமுறையை தங்களுக்குள் ரொம்ப அழகாக காப்பாத்தி மீண்டும் கொண்டு வரதுக்காக இருக்கு. கண்முன்னால் இருக்கக்கூடிய அத்தனை குழந்தைகளும் விதைகள். இந்த விதைகள் வளர்வதற்காக மட்டுமே படைக்கப்பட்டிருக்கு. அடுத்த தலைமுறையை உங்க தோல்ல நீங்க சுமக்கணும் அப்படின்னா உங்க தோளுக்கு கண்டிப்பா பலம் சேர்க்கணும். திடீர்னு ஒரு நாளைக்கு தோளுக்கு பலம் வந்துடுமோன்னு நினைக்கிறீங்களா? ஒரு 4th செமஸ்டர் 5th செமஸ்டர் 6th செமஸ்டர் 7th வரும்பொழுது கேம்பஸ்குள்ள ஒரு இன்டர்வியூக்கு எல்லாரும் வந்துருவாங்க.
அந்த நேரம் பார்த்து அவசர அவசரமாக இந்த தோள்களுக்கு தாங்கக்கூடிய சக்தி வேண்டும் அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடைக்காது. இந்த தோளுக்கு சக்தி எப்போ வரணும்? ஒரு கண்ணுக்குட்டி பிறந்த அடுத்த நிமிஷமே அந்த கண்ணுக்குட்டியை பார்த்துட்டு நின்ன ஒரு 5 வயசு பையன், அவனுக்கு ரொம்ப ஆசை அந்த கண்ணுக்குட்டியை பார்க்க. அம்மா வயிற்றுலேருந்து அது வந்தாச்சு வெளியில, விழுந்து கால்கள் தடுமாறி உடம்பு பூரா நிணமும் ரத்தமுமாக இருக்கக்கூடிய அந்த குட்டி அம்மா நக்கி கொடுத்து அது ஒரு மாதிரி நிமித்தி நிற்கும் போது அந்த குழந்தைக்கு ரொம்ப ஆசையாக இருக்கு. போய் அள்ளி தழுவிக்கிறான். மெதுவா தன்னால தூக்க முடியுமான்னு பார்க்கறான். தன்னிடையும் அது இடையும் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி தான் அவனுக்கு தோணுது. ஆனாலும் விடாம தன்னுடைய அம்மாவுடைய உதவியினால அந்த கண்ணுக்குட்டியை எடுத்து தோல்ல தூக்கி ஒரு நாள் விடாம தோல்ல தூக்கி ஒரு 5 வருடம் 6 வருடம் ஆகும்போது எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க ஊரே. என்னப்பா 12-13 வயசு கூட இருக்காது இந்த குட்டி பையன், இவன் இவ்வளவு பெரிய ஒரு காளை கண்ணுக்குட்டியை தோல்ல தூக்கிட்டு இருக்கான், குறைந்தபட்சம் 100 கிலோக்கு மேலே இருக்குமே, இது எப்படி திடீர்னு தூக்குனேன் அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த பையன் சொன்ன பதில் தான் உங்களுக்கு நான் பதிலா சொல்றேன். இதை இன்னைக்கு தூக்கணும் அப்படின்னு நினைச்சிருந்தேன்னா கண்டிப்பா என்னால இதை தோல் வரைக்கும் சுமக்க கூட முடியாது, காலை கூட என்னால் தூக்கியிருக்க முடியாது. பிறந்த அன்னியிலிருந்து இது என்னைக்காவது ஒரு நாளைக்கு என் தோல் கொள்ளாம நிற்கும் போது நான் தூக்குவேன் அப்படிங்கிற நம்பிக்கையில என்னைக்கு பிறந்ததோ அன்னியிலிருந்து ஒவ்வொரு நாளும் நான் தூக்கிட்டே இருக்கும் பொழுது அதனுடைய கனம் கூடின மாதிரி என்னுடைய தோளுடைய உறுதியும் கூடிச்சு. நீங்கெல்லாம் ஆச்சரியப்படக்கூடிய விஷயத்த நான் இன்னைக்கு நேத்திக்கு தொடங்கல, ஒரு 4-5 வருஷமா பண்ணிட்டு இருக்கேன். இதுதான் உங்க முன்னால முதல்ல நான் வைக்கக்கூடிய ஒரு விதை. காலம் வரும் அன்னைக்கு தொடங்கலாம் அப்படின்னு காத்துட்டு இருந்தோம்னா கண்டிப்பா காரியத்துக்கு ஆகாது. இதோட நான் இன்னொரு சின்ன விஷயத்தையும் சேர்த்து கொடுக்குறேன். கம்யூனிகேட்டிவ் ஸ்கில்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. நாளைக்கு இன்டர்வியூ போர்டு வரப்போகுது. நாளைக்கு உங்களுடைய கேம்பஸ் இன்டர்வியூ வந்த அடுத்த நிமிஷம் முதல்ல ஒரு ஆப்டிடியூட் டெஸ்ட் கொடுத்துருவாங்க, அப்புறம் டெக்னிக்கல் ஆப்டை பார்ப்பாங்க, அதுக்கப்புறம் ஒரு குரூப் டிஸ்கஷனை கொடுக்கலாம், அதுக்கப்புறம் ஒரு பர்சனல் இன்டர்வியூ கொடுக்கலாம். நான் இது 35 வருடமாக பணியாற்றிய அந்த கல்லூரியிலும் இதே மாதிரி கேம்பஸ் இன்டர்வியூ கண்டிப்பாக உண்டு. அதுவும் ஆட்டோனமஸ் கல்வி ஸ்தாபனம் ஆனதுனால எங்களுடைய கல்வி கொள்கை எப்படி இருக்கும் நாங்களே முடிவு பண்ணதுனால ஆட்டானமி அப்படின்னு சொன்னாலே எனக்கு புரிந்த ஒரே அர்த்தம் அக்கௌண்டபிலிட்டி. நான் எடுக்கக்கூடிய எல்லா முடிவுக்கும் நான் மட்டுமே ஏகபோக உரிமையாளர். ஒரு காலத்திலும் நான் இது நினைக்கவே இல்லை, இது எனக்கு தெரியாதுன்னு சொல்லக்கூடிய உரிமை எனக்கு கிடையாது. பூரணமான புரிதலோட மட்டும்தான் அடுத்த வார்த்தை வெளியில வரணும். அப்படி இருக்கும் பொழுது எங்களுடைய கல்லூரியிலும் இதே மாதிரி உங்க மேடம் சொன்னாங்க இல்லையா, இன்ட்ரடியூஸ் யுவர் செல்ஃப் அப்படின்னு சொன்ன போது ஒரு 4 வரியாவது நீ ஆங்கிலத்தில் பேசணும். ஃபர்ஸ்ட் இயர்ல வந்து உட்கார்ற குழந்தைங்க கிட்ட எங்களுடைய ஆங்கிலத்துறையும் இப்படிதான் தொடங்கிச்சு. எது மாதிரி? கண்ணுக்குட்டி பிறந்த உடனேயே இதை தூக்கி வச்சுக்கோன்னு சொல்லி அதனுடைய எடை கூட தோளின் வலிமையும் மனதின் உறுதியும் கூடின அந்த பையன் மாதிரி. முதல் நாள் வந்து உட்கார்ந்த பொழுது சாதாரணமான உங்களை மாதிரி இன்ஜினியரிங் காலேஜ் ஸ்டூடெண்ட் கூட கிடையாது, பிஎஸ்சி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படிக்கக்கூடிய குழந்தை. இங்க கலை அறிவியல் கல்லூரியில் இருக்கக்கூடிய முதல்வரும் இருக்கிறதுனால நான் இதை உங்க கூட பகிர்ந்துக்கிறதுன்னு ரொம்ப ஆசைப்படுறேன். பிஎஸ்சி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லா குழந்தைங்களும் பார்க்கறதுக்கு ஒரே ஜாடையா தான் இருப்பீங்க. அப்பா அம்மா ஜாடையை நீங்க கொண்டிருந்தாலும் ஆசிரியர் இங்கிருந்து பார்க்கும் பொழுது எல்லா முகமும் 18 வயசுல ஒரே ஜாடை தான். முதல் நாள் எல்லா முகங்களையும் ஒரே கவலை தான், ஒரே மாதிரி சலிப்பு தான், ஒரே மாதிரி ஆச்சரியம் தான், ஒரே மாதிரி ஆர்வம் தான், ஒரே மாதிரி சாதிக்கணுங்கிற எண்ணமும் தான். இது எல்லாம் ஒரே ஜாடையில் இருக்கக்கூடிய அந்த முகங்கள் கிட்ட ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மேஜர். அப்போ நான் சொன்னது, இன்னைக்கு நாம தொடங்கினோம் அப்படின்னு சொன்னா இன்ட்ரடியூசிங் ourselves. திடீர்னு ஆங்கிலம் வரலையே, 1ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் வந்த ஆங்கிலம் தானே, ஆங்கிலேயனை வெளியில விரட்டலாம், ஆனா மறக்காம ஆங்கிலம் உள்ள வந்து தானே ஆகணும். தாய்மொழி தமிழ் நீங்க வந்து போகக்கூடிய உங்களுடைய கதவு. ஆனா ஒரு கதவு இருந்தா பத்தாது, இத்தனை ஜன்னல்கள் வேணும் இல்லையா? தாய்மொழியை கதவா வச்சுக்கோங்க. ஒவ்வொரு ஜன்னலும் உலகத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு மொழியா எடுத்துக்கோ. இது ஆங்கிலமாக இருக்கலாம். கண்டிப்பாக மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் நான் பண்றேன், ஆட்டோமொபைல்ஸ்குள்ள நான் போக வேண்டிய ஒரு கட்டாயம் மனதுக்குள்ள இருக்கு அப்படின்னு சொன்னா ஜெர்மனி இஸ் ரைட் பிளேஸ் மனசு சொல்லிச்சுன்னா ஜெர்மன் இன்னொரு விசாலரம். அதுக்கப்புறம் ஜப்பான் போகணும்னா அந்த மொழி ஒவ்வொன்றா எடுத்துக்கோங்க. ஆங்கிலத்துக்கு நான் உத்தரவாதம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு we will introduce ourselves. உன் பேர் என்ன, என்ன வயசாச்சு, என்ன வகுப்பு, தாய் தகப்பனை அறிமுகப்படுத்து, வாழ்க்கையில் உடைய ஆம்பிஷன் என்ன, ஆம்பிஷனுக்கும் எய்முக்கும் உள்ள வித்தியாசம் என்ன, உன் குடும்பம் கூட்டு குடும்பமா இல்லை நியூக்ளியர் ஃபேமிலின்னு சொல்லுவோமே அதுவா, எல்லாம் கேட்டு உன்னுடைய பலம் என்ன, உன்னுடைய பலவீனம் என்ன, ஒரு அழகான ஒரு 10 to 12 கேள்விகள் உள்ள ஒரு பட்டியல். குழந்தைங்களுக்கு இப்போ நாங்கள் ட்ரைனிங் கொடுத்துட்டே இருக்கணும். தினம் ஒரு நாள் விடாம ட்ரைனிங் கொடுக்கணும். முதல் நாள் இது கொடுத்த அடுத்த நிமிஷம் யாராவது ஒருத்தர் வந்து உங்களை அறிமுகப்படுத்திக்கிறீங்களா? நான் இப்படியெல்லாம் படுத்தணும் தான் சொல்லியிருக்கேனே தவிர இன்னும் பதிலெல்லாம் கூட சொல்லலை. எல்லா குழந்தைங்களும் தெளிவாக ஆங்கிலத்தில் பேசிட்டாங்க அப்படின்னா அப்புறம் எனக்கு அங்கே வேலையே கிடையாது. கண்டிப்பாக தவறுகள் இருக்கும், கிராமர் மிஸ்டேக்ஸ் இருக்கலாம், திக்கல் இருக்கலாம், திணறல் இருக்கலாம், கண்ணுக்கு மயக்கம் வர மாதிரி இருக்கலாம். இது எல்லாத்தையும் தாண்டி தான் குழந்தைங்க பேசியாகணும். அப்போ அந்த கூட்டத்தில் இருந்த ஒரு பெண் குழந்தை, கோயம்புத்தூர்ல எங்க ஊர்ல இருக்கக்கூடிய வெள்ளானப்பட்டின்னு பக்கத்துல ஒரு சின்ன கிராமம்,
அந்த கிராமத்துல அப்பா அம்மா மாடு கறந்து பால் விற்கக்கூடிய தாய் தகப்பனுடைய குழந்தை. அவளுக்கு ஒரு தம்பியும் இருக்காங்க. அரசினர் பள்ளிக்கூடத்துலேருந்து வந்த குழந்தை. ஆங்கிலம் அப்படிங்கிற பின்புலம் அதிகமாக இல்லாத ஒரு குழந்தை. ஆனா ஒரே ஒரு விளைவு மட்டும் இருக்கு. கல்லூரியிலிருந்து 6வது செமஸ்டர் நான் வெளியில போகும்பொழுது உள்ளுக்குள்ள வந்த நபர் மாதிரி திக்கலும் திணறலும் பயமும் இருக்கக்கூடிய பெண்ணாக நான் போக மாட்டேன். ஒரு பக்கம் என் பட்டம் வரும்னா இன்னொரு பக்கம் பட்டம் சார்ந்த மற்ற எல்லா விதமான எக்ஸ்ட்ரா பேப்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். 8 அடிஷனல் பேப்பர்ஸ் எடுத்து அந்த குழந்தை. நீங்க ஃபர்ஸ்ட் செமஸ்டர், செகண்ட் செமஸ்டர், தேர்ட் செமஸ்டர், ஃபோர்த் செமஸ்டர் அப்வர்ட் மொபிலிட்டின்னு சொல்லுவோம். அடுத்ததுன்னு பக்கவாட்டில் கால் வைக்காம அடுத்த படிக்கே போவீங்க. ஆட்டோனமஸ் கல்லூரி வரும்பொழுது பக்கவாட்டிலையும் கால் வைக்கலாம். இன்னும் கொஞ்சம் இந்த மேஜர்லேருந்து ஒரு பேப்பர், இந்த மேஜர்லேருந்து ஒரு பேப்பர் எடுக்க முடியும். இதெல்லாம் சொல்லி முடிச்சு யாராவது வரீங்களா அப்படின்னு கேட்ட உடனே எல்லா குழந்தைங்களும் அடுத்த நிமிஷம் எனி வாலண்டியர்ஸ் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க தெரியுமா? உங்ககிட்ட கேட்டாலும் அப்படிதான் பண்ணுவீங்க. அடுத்த நிமிஷம் உங்க உள்ளங்கை ரேகையை இது வரைக்கும் வாழ்க்கையில நீங்க பார்த்தே இராத மாதிரி உள்ளங்கை ரேகையே பார்த்துட்டு உட்காந்துருப்பீங்க. ஆஹா எத்தனை ஃபேன் இருக்கு இந்த ஹாலில், ஆஹா எத்தனை நல்லா இருக்குது, இதெல்லாம் பார்ப்போமே தவிர ஆசிரியரை கண்ணு பார்க்க மாட்டோம். கண்ணு பார்த்து எங்கேயாவது எங்க நீ வா அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா என்ன பண்றது அப்படிங்கிறதுக்காக யூ வில் அவாய்ட் லுக்கிங் இன் டு தி ஐஸ் ஆஃப் தி டீச்சர். நானும் யாரையும் எழுப்பவும் இல்லை. அவங்க கிட்ட சொன்னேன், நீ என்ன தைரியமா தாராளமா பார்க்கலாம், நீ என்ன பார்த்ததுனாலே எழுந்துருன்னு கண்டிப்பா சொல்ல மாட்டேன். பிகாஸ் நீங்க எல்லாம் ஏதோ புவியீர்ப்பின் காரணமாக உட்கார்ந்துருக்கல, பயத்தின் காரணமாக உட்கார்ந்துருக்கீங்கன்னு தெரியும். முடிஞ்சதுன்னா எனிபடி கேன் வாலண்டியர். இந்த குழந்தை வந்தா மிக சாதாரணமான குழந்தை. நீங்க ஊடகங்கள்லையும் திரைப்படங்கள்லையும் பார்க்க மாதிரி ஒரு கதாநாயகியினுடைய எந்த சாமுதிரிகா லட்சணமும் இல்லாத மிக மிக சாதாரணமான பெண். 10 பேருக்கு நடுவில் வச்சிங்கன்னா கரைஞ்சு காணாம போயிடக்கூடிய குழந்தை. அடுத்த வீடு, பக்கத்து வீடு, சாலைகள்ல, உங்களுடைய பேருந்துகள் எல்லாம் பார்க்கக்கூடிய பரிச்சயமான ஒரு முகம், இணக்கமான ஒரு முகம். நான் இதை செஞ்சு காட்டணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு கண்கள்ல மட்டும் நெருப்பு இருக்கக்கூடிய ஒரு குழந்தை வந்து நின்று அடுத்த எனக்கு பெரிய சந்தோஷம். வா அப்படின்னு சொன்ன உடனே வந்தேன் அப்படின்னு சொல்ற மாதிரி ஏதோ விளக்க தேய்ச்சா வரக்கூடிய குட்டி பூத மாதிரி வந்து பக்கத்துல நின்னாச்சு. வந்து எனக்கு முடிஞ்சது நான் சொல்றேன் மிஸ், அவ்வளவுதான். மிஸ் தான், இன்னும் மேம் வரல. ஏன்னா பள்ளிக்கூடத்துல இன்னும் மிஸ் கல்லூரிக்கு வந்தாதான் மேமா மாறும். இன்னும் அந்த மாற்றம் கூட வரல. தனக்கு தெரிஞ்சதை அவ பேசினா. ஆனா அன்னைக்கு தொடங்கின இந்த கண்ணுக்குட்டியை தூக்கி தோல்ல வச்சுக்கக்கூடிய பழக்கம் அன்னைக்கு தொடங்கினது. நிறைய பேர் அவ வந்த போது சிரிச்சாங்க, கிண்டல் பண்ணாங்க. ஆனா இன்னைக்கு நான் சொல்றேன், இந்த சம்பவம் நடந்து குறைந்தபட்சம் 12 ஆண்டுகள் ஆச்சு. சிரிச்சவங்க எல்லாம் சிரிச்ச இடத்துல மட்டும்தான் நிக்கிறாங்க. அத்தனை பேர் சிரிப்பையும் வாங்கிட்டு நடந்த இந்த குழந்தை சிடிஎஸ்ல she could compete with engineering colleges off campus interview attend பண்ணி அந்த 4 செமஸ்டர், உங்களுக்கு எல்லாம் 2 செமஸ்டர் தானே ஆங்கிலம் கூட வரும், கலை அறிவியல் கல்லூரியில் 4 செமஸ்டர் விடாம துரத்தும். அதுவும் உன்னுடைய ராசி பலன் அப்படி ஆண்டவன் விதிச்சிருந்தா என்ன மாதிரி உருவத்துல 4 செமஸ்டர் விடாம துரத்தும். துரத்தி பக்கத்துல இன்னும் ஒவ்வொரு நாளும் பாடம் எடுத்து முடிச்சு இனி அட்டெண்டன்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு கை மேல போகும். மேம் என்ன இன்னைக்கு நான் மறுபடியும் சொல்லிடுறேனே, ஒன்றும் இல்லை. வந்து நின்று முதல் நாள் வந்து நிற்கும் போது மை நேம் வார்க்கு நாக்கும் பல்லும் ஒட்டிக்கும். கண்ணுக்குட்டியை தூக்க முடியாம கஷ்டப்பட சின்ன குழந்தை மாதிரி அம்மா பக்கத்துல நிற்பாங்க. தூக்கியே ஆகணுமான்னு கேட்பாங்க. டே அதுவும் நீயும் ஒரே கனம்தான், இதை தூக்கினா காலெல்லாம் தடுமாறிடாதா? இல்லைம்மா கொஞ்சம் உதவுங்கம்மா, கொஞ்சம் எனக்கு தூக்கி விடுங்கம்மா. மேம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க மேம், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க மேம். தூக்கி விட்டாச்சு. முதல் நாள் வந்தபோது நாக்கும் பல்லும் ஓட்டிட்டு மை நேம் இஸ், அவ்வளவே தான். காலெல்லாம் வேர்த்து கொட்டுறது, உள்ளங்கையெல்லாம் வேர்த்து நனைஞ்சு ஜில்லுன்னு ஆயிடுச்சு, கண்ணெல்லாம் மேலே நட்டுக்கும் போல இருக்கு, இப்போ விழுந்துருவா போல. ஆனால் ஒரே ஒரு உத்தரவாதம் நான் கொடுத்துருந்தேன், அப்படியே நீ மயங்கி விழுந்தாலும் தயவு செஞ்சு பயப்படாது. இந்த மயக்கம் வர மாதிரி இருக்கும், ஆனால் வராது. அப்படியே மீறி வந்துட்டாலும் இங்கே ஒரு பாட்டில் தண்ணி இருக்கு, எடுத்து முகத்தில் தெளிச்சுட்டு மறுபடியும் தூக்கி நிறுத்திடுவேன். அவ்வளவே தான். மீறி போனால் என்ன பண்ண முடியும்? 10 நாளைக்கு கல்லூரிக்கு வராமல் இருக்கலாம், என் கண்ணில் படாமல் இருக்கலாம். ஆட்டோனமஸ் காலேஜில் அட்டெண்டன்ஸ் ரொம்ப முக்கியம். வலை வீசி தேடி மீண்டும் கண்டுபிடிக்கப்படுவாய். பண்ணக்கூடிய ஒரே ஒன்று தான் இருக்குது, டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு ஓடிடுறது. அவ்வளோலாம் ஆங்கிலத்துக்கு மரியாதை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு போகிற அளவுக்கு ஒரு பெரிய அபாயகரமான விஷயம் இல்லை. ஒவ்வொரு நாளும் நான் அவள் கூட நின்று பார்த்த போது வகுப்பில் அவளை 45 பேரில் கிண்டல் பண்ணவங்களும் கேலி பண்ணவங்களும் நக்கலா சிரிச்சவங்களும் அவன் எழுந்திரிச்சு அடுத்த நிமிஷம் இப்படி ஒருத்தர் இடுப்பு ஒருத்தர் இடிச்சுக்கிட்டவங்களும் எல்லாரும் எங்க தொடங்கினாங்களோ அங்க மட்டும்தான் நின்னாங்க. முதல் நாள் வந்து மை நேம் இஸ் நாக்கு பல்லும் ஒட்டிக்கிட்டது எவ்வளவு சத்தியமோ அவ்வளவு சத்தியம். 3வது நாள் மை நேம் இஸ் அப்படின்னு தொடங்கிட்டா. அடுத்தது 5வது நாளுக்கு வந்துட்டா. வந்த அடுத்த நிமிஷம் குட் ஆஃப்டர்நூன் கிளாஸ். அந்த தலையசைப்பு இருந்தது, எல்லாரையும் திரும்பி பார்க்க முடிஞ்சது. குட் ஆஃப்டர்நூன் கிளாஸ். மை நேம் இஸ்ன்னு தொடங்கல, ஐ ஆம் அப்படின்னு தொடங்க முடிஞ்சது. ஐ ஆம் 18 years old.
and I am doing my first BSc statistics. கூடவே கை வந்தது, கண் அசைஞ்சது, தோல் அசைஞ்சது, புருவம் நெரிச்சது, என்னெல்லாம் பாடி லாங்குவேஜ் அப்ராப்ரியேட் எது பொருத்தமான உடல் மொழியோ அந்த உடல் மொழி வந்தது. இடையில சின்ன புன்னகை வந்தது. அப்பாவையும் அம்மாவையும் அறிமுகப்படுத்தும் பொழுது தோள்கள் நிமிர்ந்தது, முகவாய் நிமிர்ந்தது, கண்கள் அவ்வளோ தீர்க்கம் இருந்தது. அந்த குழந்தையோட வீட்டுக்கு போய் பக்கத்தில் நின்று பார்த்துருந்தேன்னா, தாயும் தந்தையும் பால் கறந்து வித்துட்டு வரும்பொழுது மாலையில் 3 மணிக்கு கல்லூரி முடிஞ்சு வீட்டுக்கு போன அடுத்த நிமிஷம் கல்லூரிக்குள்ளே வரும்பொழுது, பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது ஒரு யூனிஃபார்ம் போட்டுட்டு இருப்போம். திங்கக்கிழமையிலேருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் மாற்றி மாற்றி போட்டாலும் ஒரு நாளைக்கு ஒன்று போடுற அளவுக்கு வீட்டில் வசதி இருந்தாலும் ஒன்றையே மட்டும்தான் வந்து மாலை பொழுதுல தோச்சு போட்டு காய வச்சு தோச்சு போட்டு காய வச்சு போட்டுட்டு போகிற அளவுக்கு அழகான வறுமை இருந்தாலும் அதை பற்றி கவலையே இல்லை. எல்லாரும் யூனிஃபார்ம் தானே. அப்போ கலர் ட்ரெஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். கல்லூரிக்கு கலர் ட்ரெஸ் அப்படிங்கும்போது திங்கக்கிழமை போட்டதே மறுபடியும் வெள்ளிக்கிழமை வந்தால் எல்லாரும் பார்த்துட்டா அப்படிங்கிற தயக்கங்கள் வர ஆரம்பிக்கும். அம்மாவும் அப்பாவும் ஆடி தள்ளுபடிக்கு முதல்ல வாங்கக்கூடியது உங்களுக்கு கல்லூரிக்கு போட்டுக்கொள்ளக்கூடிய உடைகளாக இருக்கும். அந்த குழந்தை அதை பற்றி கவலையே படலை. பள்ளிக்கூடத்துக்கு போட்டுட்டு போகக்கூடிய அந்த பாவாடை சட்டை தாவணி இருந்தாலும் பரவாயில்ல. வீட்டுக்கு போய் சேர்ந்த அடுத்த நிமிஷம் வீட்டில் போட வேண்டிய ஒரு துணியை எடுத்து மாட்டிக்கிட்டு புடவை பாவாடையையும் எடுத்து இடுப்பில் சொருகிட்டு கீழே சாணத்தையும் வக்கியோலையும் எடுத்து தட்டி தட்டி வரட்டி தட்டி இந்த கையால் இப்படி தூக்கிட்டு இந்த கையால் இப்படி தூக்கிட்டு வெகல் நரகத்துல எல்லாம் சாணம் மணக்க போய் கையை கழுவிட்டு அம்மா கரைச்சி வச்சிருக்கக்கூடிய ஒரு நீராகாரமாக இருக்க ஏதோ வெங்காயமும் முடிஞ்சா அதில் ஒரு மோரும் வித்துட்டு மிச்சம் இருக்குமே. ஆனால் அவ்வளோதான். 5th semester வரும்பொழுது she was one of the top scorers of the class. வறுமை ஒரு பொருட்டு அல்ல, வாழ்க்கையை தொடங்கின இடம் ஒரு பொருட்டு அல்ல. பொருட்டு வேற ஒன்று மட்டும்தான். அன்றாடம் கண்ணாடியில் பார்க்கும் பொழுது உன் முகத்தில் தெரியக்கூடியது நண்பனா பகைவனாங்கிறது மட்டும்தான் பெரிய பொறுப்பு. உன் கண் முன்னால தெரியக்கூடியது உன்னுடைய நண்பன், உன்னுடைய குறுக்கோள் கூட வரக்கூடிய ஒருத்தன் அப்படின்னா பெரிய விஷயம். உன் கண்ணாடி முன்னால உன் கண்ணுக்குள்ள தெரியக்கூடிய நபர் உன்னுடைய பகைவன் அப்படின்னா நடக்கிறதே வேற. 5வது செமஸ்டர் வந்தாச்சு, எண்ட் ஆஃப் 5th semester. பிஹெச்டியினுடைய இன்னொரு இன்ஜினியரிங் காலேஜில் ஆஃப் கேம்பஸ் அப்படின்னு சொல்லியாச்சு. ஆஃப் கேம்பஸ் இன்டர்வியூ எங்கள் கல்லூரிக்குள்ளே நடக்கலை. அது கலை அறிவியல் கல்லூரிக்கான குழந்தைகளுக்கானது அல்லவே அல்ல. போயிட்டு ஆனால் தைரியமாக போயாச்சு. எக்ஸ்ட்ராவாக 8 எக்ஸ்ட்ரா பேப்பர் எடுத்திருக்கா. ஜென்ரல் மேத்தமேட்டிக்ஸா அதில் ஒரு பேப்பர் எடு, ஃபிசிக்ஸில் ஏதாவது ஒரு தியரி பேப்பர் இருக்கா அது எடு, என்னெல்லாம் முடியுமோ அந்த இன்னொன்று எக்ஸ்ட்ரா பேப்பர் எடுக்கும்போது அதுக்கு இன்டர்னல் அசஸ்மெண்ட் கிடையாது. 100 மார்க்கும் 3 மணி நேரமும் அந்த பேப்பரில் தான் இருக்கணும். அதுலேயும் ப்ராக்டிக்கல் இல்லாத பேப்பராக இருக்கணும். ஆட் செமஸ்டரில் நீங்கள் உங்களுக்கு ரெகுலரில் இருந்தீங்கன்னா ஈவன் செமஸ்டர் பேப்பர் எடுக்கணும். நீ ஃபர்ஸ்ட் செமஸ்டரில் இருந்தீங்கன்னா நீங்கள் செகண்ட் செமஸ்டர் பேப்பர் எடுக்கலாம், 4th செமஸ்டர் பேப்பர் எடுக்கலாம், 6th செமஸ்டர் பேப்பர் எடுக்கலாம், முடிஞ்சால் பிஜி பேப்பர் கூட எடுக்கலாம். அந்தந்த ஆசிரியர்கள்கிட்ட போய் அந்தந்த சிலபஸை வாங்கி அங்கே இருக்கக்கூடிய அண்ணா கிட்டையும் அக்கா கிட்டையும் புத்தகத்தை வாங்கி 5 மணி வரைக்கும் அம்மாவும் அப்பாவும் என்னை தேட மாட்டாங்க. அதுக்கப்புறம் தான் போய் இந்த வரட்டி தட்டி தொழுவத்தெல்லாம் கழுவணும். அது வரைக்கும் 4:45 பஸ், அதுலேயும் எனக்கு பஸ் பாஸ் இருக்குது. அந்த பஸ்ஸில் போனேன்னா த்ரூவாக போயிடலாம் வீட்டுக்கு. அது வரைக்கும் நான் லைப்ரரியில் உட்காறேன். நான் எங்கே போகணும் என்ன பார்க்கணும்னு சொல்லுங்கள். லைப்ரரிக்குள்ளெல்லாம் நான் போனது கிடையாது. மீண்டும் 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 அத்தனை பேருடைய சிரிப்பையும் காலுக்கு போட்ட மெத்த மாதிரி ஏறி நடந்து 5வது செமஸ்டர் முடியும் பொழுது ஷி காட் ஷார்ட் லிஸ்டட். எதில்? சிடிஎஸ்ல. அப்போ தான் வந்து என்கிட்ட சொன்ன பொழுது நான் சொன்னேன், எப்படிடா இருந்தது உன்னுடைய இன்டர்வியூ? கல்லூரிக்குள்ளே இன்டர்வியூ நடக்கும் பொழுதெல்லாம் டெக்னிக்கல் சைடு எனக்கு தெரியாது, பிகாஸ் ஐ பிலாங் டு த லாங்குவேஜ் டிபார்ட்மெண்ட். ஆனால் ஹெச்ஆர் கிட்ட போய் கேட்பேன், என் குழந்தை என்ன பேசினா உங்கள் கேள்வி முதல்ல புரிஞ்சுதா என் குழந்தைங்களுக்கு? அதுதான் மிகப்பெரிய விஷயம். ஆசிரியர் வகுப்பில் நிறுத்தி நிதானமாக உனக்கு புரியிற குரல்ல, உனக்கு புரியிற மாதிரி வார்த்தைகளில், உனக்கு புரியிற முகபாவத்தோடு பேசும்பொழுது எல்லாருக்கும் எல்லாம் புரியும். வெளியிலேருந்து யாராவது வந்து ஒரு கேள்வி கேட்கும்போது வெளியிலேருந்து வந்திருக்காங்கிற நினைப்பிலேயே வாயடைச்சிக்கும். அதுக்கப்புறம் கேள்வி காதில் கூட விழாது. 10 தடவை ஒத்திக பார்த்த கேள்வி கூட புத்தம்புது கேள்வி மாதிரி உனக்கு தோணும். அப்படின்னா என்னடா உன்னை கேள்வி கேட்டாங்க? மேம் எனக்கு டெக்னிக்கல் சைடு விடுங்க மேம், ஸ்டாட்டிஸ்டிக்கல் கொஷின்ஸ் இருந்தது, பேசிக் மேத்ஸ் எல்லாமே. முதல்ல கேட்டது எப்படி இவ்வளோ எக்ஸ்ட்ரா பேப்பர்ஸ் பண்ணினேன் அப்படின்னு. இப்போ சொன்னாங்க இல்லையா, எய்ம் வேற ஆம்பிஷன் வேற. மேம் ரொம்ப அழகாக உனக்கு காமிச்சாங்க. உன்னுடைய மிகப்பெரிய எய்ம் என்னவாக இருக்கும்? அந்தந்த செமஸ்டரில் எந்த காரணம் கொண்டும் அரியர்ஸ் வாங்காம, ரைட், டிஸ்டிங்ஷனில் போய் நிற்கணும். மொத்தமாக சேர்த்து டிஸ்டிங்ஷனில் வர ஆவரேஜை நான் சொல்லலை, ஒத்தொத்த பேப்பர்லேயும் டிஸ்டிங்ஷனில் போய் நிற்கணும். என்ன காரணம்? கிடைக்காம கிடைச்ச கல்வி. எங்கள் அப்பாவுக்கு கிடைக்கல, அம்மாவுக்கு கிடைக்கல, தம்பிக்கு கிடைக்குமான்னு தெரியல, சித்தப்பா பொண்ணு பெரியப்பா பொண்ணு எல்லாம் +2 வரைக்கும் 10ஆம் கிளாஸ் வரைக்கும் வந்தவங்கெல்லாம் கை ஓஞ்சி விட்டுட்டாங்க. இன்னும் மாடு கறந்து 10 வீட்டுக்கு பால் ஊற்றினா மட்டும்தான் என்னுடைய கல்லூரி ஃபீஸை அடைக்க முடியும். ஆனாலும் கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி காலையில் 6லிருந்து 8 மணி வரைக்கும் டியூஷன் எடுக்குவா. வேற மனம் இருந்தால் மார்க்கம் ஒன்றும் இல்லை, 1000 இருக்கு.
அப்போ எங்கிட்ட சொன்னா, மேம் ரொம்ப உதவியா இருந்தது என்ன தெரியுமா, இன்ட்ரடியூஸ் யுவர் செல்ஃப் அப்படின்னு கேட்ட அடுத்த நிமிஷம் போய் நின்று கை நடுங்காம, காலில் வேர்த்து கொட்டாம, நாக்கும் பல்லும் ஒட்டிக்காம என்னுடைய இன்டர்வியூ போர்டை பார்த்து தெளிவாக உச்சரித்து என்னால் பேச முடிஞ்சது. ஐ குட் இன்ட்ரடியூஸ் மை செல்ஃப். சரி, அப்புறம் என்ன பண்ணாங்க, உன் ரெஸ்யூமே பார்த்தாங்களா? பார்த்தாங்க மேம். என்னுடைய ரெஸ்யூமே பார்த்துட்டு கேட்டாங்க, நான் ஒருத்தி மட்டும்தான் ரெஸ்யூமே அப்படின்னு ஒழுங்காகவும் அதை உச்சரித்து காமிச்சேன். ஒரு தடவைக்கு 2 தடவை மறுபடியும் ஹெச்ஆர் நிமிந்து பார்த்தாரு. அப்புறம் கேட்டாரு, இது என்ன ரெஸ்யூமே, வாட் கைண்ட் ஆஃப் ரெஸ்யூமே இஸ் திஸ்? இது வேணும்னு கேட்ட கேள்வியா, வேணும்னு அவளுக்காக தெரியாது. ஆனால் கேள்வி அழகான நேரத்தில் வந்து உட்காந்துது. சிலபஸை தவிர வெளியில போயும் இதுவும் எனக்கு வேணும், இதுவும் எனக்கு வேணும் அப்படின்னு கிடைச்ச அந்த 4-5 செமஸ்டருக்குள்ள கிடைச்சதெல்லாம் அள்ளி போட்ட குழந்தை. நான் தான் சொன்னேன், தினம் தினம் காளை கண்ணுக்குட்டியை தோல்ல தூக்கி 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 அந்த கண்ணுக்குட்டியோட கனம் தெரியாத மாதிரி அவளுக்கு தன்னுடைய தோல் உறுதி அடைஞ்சதும் அந்த குழந்தைக்கு தெரியல. அவ்வளவு துணிவு வந்தது தெரியல, வீரம் வந்த விஷயம் தெரியல. ஆனா உனக்கு துணிவுனா நீ என்ன நினைக்கிறேன்னு எனக்கு தெரியாது. கரேஜ் அப்படின்னு நினைச்ச அடுத்த நிமிஷம் என்ன நினைப்பேன், பயமே இல்லாமல் இருக்கிறதுக்கு பேர் தைரியம்னு நினைக்கிறியா? பக்கத்தில் வந்து நின்று பாரு, அங்கே இருக்கிற டெம்பரேச்சர் வேற, இங்கே இருக்கிற டெம்பரேச்சர் வேற. இங்கே நின்று பேசும்போது எனக்கும் கை கால் உதறும், அடுத்த வார்த்தை வராமல் இருக்கும். பண்ணக்கூடிய ஒன்று தான், உங்கள் பிரின்சிபல் மேம் சொன்ன மாதிரி மீண்டும் 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 ப்ராக்டிஸ். ரைட்? அந்த ப்ராக்டிஸ் வரும்பொழுது என்ன ஆகும் தெரியுமா, சரியான விதத்தில் நீ ப்ராக்டிஸ் பண்ணா, ப்ராக்டிஸ் மேக்ஸ் பர்ஃபெக்ட் மட்டும் இல்லை, ப்ராக்டிஸ் மேக்ஸ் திங்ஸ் பெர்மனன்ட். நிரந்தரமாக அடிச்ச மாதிரி உள்ளுக்குள்ள போயிடும். இப்போ இந்த குழந்தை சொன்னா, மேம் எங்கிட்ட ரெஸ்யூமேன்னு சொல்லி கேட்ட அடுத்த நிமிஷம், நம்ம 3rd செமஸ்டர் நீங்க சொன்னீங்க இல்லையா, அதெல்லாம் ஞாபகம் வச்சுட்டேன். சிலபஸ்குள்ள இருந்தது. நான் சொன்னேன், எங்கிட்ட இருக்கு, there are lots of many kinds of resume available. விதமான ரெஸ்யூமே எழுதலாம். பயோடேட்டா அப்படிங்கிற பேர்ல வரக்கூடியது, என்னைக்கு நான் பிறந்தேன்னு அதுல தொடங்கிடும். அதுக்கு குரோனோலாஜிக்கல் ரெஸ்யூமேன்னு பேரு. கிரான் அப்படின்னா நேரம்னு அர்த்தம், அதுல தான் கிரானிக்கல் அப்படின்னு சொல்லுவோம். ரொம்ப நாளா வயிற்று வலினா கிரானிக் ஸ்டமக் ஏக்குன்னு சொல்லுவோம். பாசிங் ரெஃபரன்ஸ், 45 பேர் 50 பேர் உள்ள வகுப்புல சொல்லிட்டு போறத என் காற்று வாக்கில் கொண்டு போறத கூட பாஞ்சு எடுத்து அந்த மனசை பதிய வச்ச விஷயம் எனக்கு அப்பதான் தெரிஞ்சது. இதெல்லாம் நம்ம சொன்னோம் அப்படின்னு தெரிஞ்சது. யோசிச்சு பாருங்க, டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாமா கொண்டாடுறோம். என் இடத்துல இருந்து நின்று பார்த்தா எவ்வளோ பெரிய ஒரு துருவ நட்சத்திரமா அவர் தெரிகிறாரு. ஆசிரியராக, மாணவனாக நீ பார்த்தனா உன் கண்ணுக்கு எவ்வளோ பெரிய போல் ஸ்டார். ஒரு ராணுவ வீரன் பார்க்கும்போது அவர் கண்ணுக்கு, ஒரு விஞ்ஞானி பார்க்கும்போது அவர் கண்ணுக்கு, எல்லார் கண்களுக்கும் அப்படி ஒரு துருவ நட்சத்திரமா ஒரு ஆள் நிற்கணும். அப்படின்னா ராமேஸ்வரத்துல தாய்மொழி வழி கல்வி படித்த அந்த பள்ளிக்கூடத்துல அவர் மட்டும்தான் வகுப்புல உட்கார்ந்துருந்தாரா? 40 பேருக்கு நடுவில் உட்கார்ந்து இருந்திருப்பாரா? 40 வேண்டாம், 20 பேருக்கு நடுவில் உட்காந்துருப்பாரா? கல்லூரியில் தன்னந்தனியா உட்காந்துருக்கா அவர்கிட்ட ஒத்தொத்தரா வந்தா பாடம் எடுத்தாங்க? 15 பேர் குறைந்தபட்சம் இருந்திருக்க மாட்டாங்க? அப்ப அந்த 15 பேருக்கு நடுவில் உட்கார்ந்திருந்த போது ஆசிரியர் தூவிட்டு போன விதைய ஏதோ ஒரு கை பாஞ்சு அங்க போற விதையும், இங்க போற விதையும், கீழே விழற விதையும், வரப்புற விழற விதையும், பாறைகள் நடுவில் விழற விதையும் பாஞ்சு எனக்கு தேவைப்படும் ஏதோ ஒரு மனதை எடுத்து போட்டுக்கும் போது மற்றவர்கள் எல்லாம் என்ன ஆவோம்னு கூட தெரியாம உட்கார்ந்திருந்த போது ஒரு மனது மட்டும் முடிவு பண்ணிச்சு, என்ன ஆனாலும் அப்துல் கலாமாக மட்டுமே தான் நான் இருப்பேன் அப்படின்னு ஒரு மனது முடிவு பண்ண போக வந்த அழகை விட போன கம்பீரம் ரொம்ப பெரிய விஷயமாக இருந்தது. உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில். 200 கோடி பார்வையாளர்களை கடந்து கிங் 24x7 ஊடகம் செய்தி, பொழுதுபோக்கு, உடல் நலம், தன்னம்பிக்கை, வேலை வாய்ப்பு, சினிமா செய்திகளை படிக்கவும் பார்க்கவும் பரவசப்படுத்தவும் ஒருங்கிணைந்த செயலியை அறிமுகப்படுத்துகிறது. டவுன்லோட் கிங் 24x7.